அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வரக்கூடிய ஆகஸ்ட் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை புதன்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க. சொல்லப்போனால் இந்த ஆண்டினுடைய முக்கியமான அமாவாசை ஆடி அமாவாசை தான். ஸோ இந்த தினத்தில் கட்டாயமாக இந்த பொருட்களை எல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு வாங்குனீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ஸோ அந்த மாதிரி வாங்கக்கூடிய பொருட்கள் என்ன அப்படின்றத பற்றியும், அமாவாசை வழிபாடு செய்யக்கூடிய நேரம் என்ன, திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடியவங்க எந்த டைமில் வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறைய பயனளிக்கக்கூடிய டீட்டெயில்ஸை தான் இந்த பதிவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவாக அமாவாசை அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்மோடு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் வந்து செய்கிறது வழக்கம். இந்த அமாவாசை அதுவும் ஆடி அமாவாசையில் தான் ஃபர்ஸ்ட்டு முன்னோர்கள் வந்து மேலோகத்தில் இருந்து பூலோகம் வருவாங்களாம். அங்கே வந்து அவங்களுடைய சந்ததிகளை வந்து பார்த்து அவங்களுக்கு ஆசி செலுத்துறது ரொம்ப வழக்கம்னு சொல்லுவாங்க. ஸோ அமாவாசை அப்படின்றது முன்னோர்களுக்கான ஒரு நாள். அமாவாசையில் பார்த்திங்கன்னா நம்ம வழிபாடுகள் செய்யறதுனால பித்திருக்களுடைய தோஷம், பித்திருக்களுடைய சாபங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து வந்து விடுபட முடியும். ஸோ அதுக்காக தான் அமாவாசை வழிபாடுகள் வந்து செய்கிறது உண்டு. ஸோ இப்படி நம்ம அமாவாசையில் வழிபாடுகள் செய்கிறதுனால தான் நமக்கு தடைகள் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் வந்து நீங்கி நமக்கு நல்லது நடக்க ஆரம்பிக்கும். பொதுவாக ஒரு சிலருடைய வீடுகளில் பார்த்திங்கன்னா ஏன் என்ன அப்படின்னு காரணமே தெரியாமல் நிறைய பிரச்சனைகளானது நடக்கும். ஒரு சில குடும்பங்களில் வறுமையானது வாட்டி எடுக்கும். ஒரு சில குடும்பங்களில் பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவுகளானது இருந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி ஒரு சில குடும்பங்களில் திருமண பாக்கியம் கிடைக்காம குழந்தைங்க வந்து கஷ்டப்படுவாங்க. அதே மாதிரி குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்படக்கூடியவங்களாம் இருக்காங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்களுடைய பித்திருக்களுக்கு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வகையான சாபமாக இருக்கலாம், இல்லைன்னா அவங்களுடைய குலதெய்வத்தினுடைய சாபமாக இருக்கும். இதை ரெண்டை தவிர மற்றபடி வேறு எதுவும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே வந்து கிடையவே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த ஆடி அமாவாசை தட்சாயன காலத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த ஆடி தாங்க. அதனால் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது தான். பொதுவாக ஒவ்வொரு மனிதர்களுமே நம்ம முன்னோர்களை வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றத தாண்டி நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள், வழிபாடுகள் இது எல்லாத்தையும் வந்து தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுனால நமக்கு பெருசாக எதுவுமே வந்து செய்ய தெரியாமல் போயிடுது. ஆனால் இந்த அமாவாசை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான நாள். முன்னோர்களுக்கு நம்ம வழிபாடுகள் வந்து செலுத்தி, அவங்களுக்கு நம்ம மரியாதை செலுத்தி, அவங்களுக்கு நம்ம நன்றி கடன்களை வந்து செலுத்தக்கூடிய அற்புதமான நாள் தாங்க. இந்த ஆடி அமாவாசையில் நீங்கள் வழிபாடுகள் வந்து செய்கிறது அவ்வளோ நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். பொதுவாக ஒரு குடும்பம் வந்து முன்னேற்றம் அடையணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா முதல் விஷயம் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய மனசு சந்தோஷமாக இருக்கணும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்களுடைய குலதெய்வம் சந்தோஷமாக இருக்கணும். இந்த ரெண்டு விஷயமும் இருந்துருச்சு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு எந்த தடையும் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ மலன்னு அவங்க பாட்டில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சிட்டே இருப்பாங்க. அதை மீறி ஒரு சிலருக்கு வந்து தடைகள் ஏற்படுது, ஆபத்துக்கள் இருக்குது அப்படின்னா கட்டாயம் இதை ரெண்டு விஷயத்தையும் நம்ம பார்த்தே ஆகணும். ஸோ இந்த பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். முதல்ல நீங்கள் புத்திர சாபம் இருக்கா அப்படின்றத பாருங்கள். அடுத்து குலதெய்வத்தை நீங்கள் சந்தோஷப்படுத்தியிருக்கீங்களா, குலதெய்வத்தை போய் வழிபாடுகள் செய்கிறீங்களா, வருடத்திற்கு ஒரு முறையாவது குலதெய்வத்துக்கு போய் நீங்கள் பொங்கல் வைத்து வழிபாடுகள் செய்யணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பெரும்பாலும் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்காக நம்ம ஜாதகம் எடுத்துகிட்டு கோவிலுக்கு போனாலும் சரி, இல்லை பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு போய் எங்கேயும் போய் பார்த்தீங்க அப்படின்னாலுமே கூட முதல்ல அவங்க சொல்லக்கூடிய விஷயமே இதுவாக தாங்க இருக்கும். குலதெய்வத்தை போய் சந்தோஷப்படுத்தணும். குலதெய்வம் வந்து நமக்கு நல்லாசிகளை வந்து கொடுக்கணும். குலதெய்வம் பார்த்து கொடுக்கல அப்படின்னா அதை யாருமே வந்து கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதனால் எல்லாருமே உங்களுடைய குலதெய்வத்தை இந்த ஆடி மாதத்தில் போய் வழிபாடு செய்துட்டு வாங்க. ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த அமாவாசை நாட்களில் ஒரு சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக வந்து செய்யணும். நம்ம நிறைய பதிவுகளை வந்து சொல்லியிருப்போம். எப்போதுமே வந்து ஒரு பெண், கணவன் இருக்கக்கூடிய ஒரு பெண் அப்பா அம்மாவுக்காகவும் சரிங்க, மாமனார் மாமியாருக்காகவும் சரி, கூட பிறந்தவங்களுக்காகவும் சரி, எப்போதும் வந்து எள்ளும் தண்ணீரும் வந்து இறைக்கவே கூடவே கூடாது. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன செய்யலான்னா அவங்களுக்கு பிடித்தமான
உணவுகளை நீங்கள் சமைத்து வழிபாடுகள் வந்து செய்யுங்க. அதுதான் செய்யணுமே தவிர எந்த நாள்லையும் நீங்கள் வந்து எள்ளும் தண்ணீரும் இறைக்கவே கூடாது. கணவர் இருக்கக்கூடிய பட்சத்தில், கணவர் இல்லாத பெண்கள் தாராளமாக வந்து செய்யலாம். ஆனால் கணவர் இருக்காங்க அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் செய்யக்கூடாதுங்க. மறந்தும் செய்யக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு செயல். அதே மாதிரி இந்த அமாவாசையில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்ம கோவில் குளங்களுக்கெல்லாம் போய் வழிபாடுகள் செய்கிறது வழக்கம். உங்களுடைய முன்னோர்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போய் திதி கொடுங்க, தர்ப்பணம் வந்து செய்யுங்க. திதி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலையில் வந்து ரொம்ப நல்ல டைமாக இருக்குது. காலைல 9:15 10:30 வந்து நீங்கள் போய் செய்துக்கோங்க. இதை இலை போட்டு படையல் படைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1:30 மணிக்குள்ளே வந்து படைக்க ஆரம்பிச்சிருங்க. அதாவது அதுக்கு முன்னாடி நீங்கள் சமையல் வேலையெல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா டான்னு 1:30 மணிக்கெல்லாம் வந்து படைச்சிடலாம். படைச்சிட்டு முதல்ல நீங்கள் காகத்துக்கு தான் போய் சாப்பாடு வைக்கணும். ஏன்னா காகம் தான் முன்னோர்களுடைய மறுவடிவம்னு சொல்லுவாங்க. காகத்துக்கு வந்து சாப்பாடு வைங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த நாளில் முழுக்க முழுக்க வழிபாடுகள் செய்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். ஸோ யாரெல்லாம் ஆடி அமாவாசையில் உங்கள் வீட்டில் முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்ய போகிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஆகஸ்ட் 12 புதன்கிழமை அன்னைக்கு தான் இந்த அமாவாசை வந்திருக்கு. ஸோ அமாவாசை அப்படின்றது பார்த்திங்கன்னா புதன்கிழமை காலையிலே வந்து ஆரம்பமாயிடுது. அதனால் நீங்கள் விடிகிற பொழுதே வந்து அமாவாசை தான். அதனால் காலையிலே வந்து உங்களுடைய வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த அமாவாசை நாளில் நீங்கள் முக்கியமாக வாங்க வேண்டிய ஒரு சில மங்களகரமான பொருட்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெல்லம் வாங்குறது ரொம்ப சிறப்பானது. இதை வெல்லம் வாங்குறதுனால உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கசப்பான விஷயங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கி அடுத்தடுத்து இனிப்பான செய்திகள், ரொம்ப சுப நிகழ்வுகளானது வீட்டில் நடக்கும். மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அதனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு காலையில் நீங்கள் வெல்லம் வாங்குங்க. நாட்டு சர்க்கரை வாங்கக்கூடாது, வெள்ளை சர்க்கரையும் அதே மாதிரி வாங்கக்கூடாது. வெல்லம் இருக்குது இல்லையா, பொங்கல் வைப்போம் இல்லையா, அந்த வெல்லத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் பூஜை அறையில் வைத்து வழிபாடுகள் செய்யுங்க. அதே மாதிரி பச்சரிசி வாங்கி வழிபாடுகள் செய்யுங்க. பச்சரிசி மகாலட்சுமிக்கு உரியது. அதனால் அன்னைய தினத்தில் நீங்கள் அரிசி வாங்கிட்டு வந்து வைக்கிறது ரொம்ப நல்லது. வேறு வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் எது வேணாலும் நீங்கள் வாங்கலாம். ரொம்ப நல்ல விஷயந்தான் நடக்கும். அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் வாங்கிறது ரொம்ப நல்லது. ராஜகனின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சைக்கனி வாங்கிட்டு வந்து வழிபாடுகள் செய்யுங்க. அது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைய தினத்தில் புதன்கிழமை அப்படின்றதுனால புதன் பகவானுக்கு உரிய தானியமான பச்சை பயிறு வாங்கிட்டு வந்து வழிபாடுகள் செய்யுங்க. இந்த பச்சை பயிரை நீங்கள் வாங்கிட்டு வந்து வழிபாடுகள் செய்யும் பொழுது தன தானியமானது பெருக ஆரம்பிக்கும். வீட்டில் இல்லை கடைகளில் நீங்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் எல்லா இடங்கள்லையும் நீங்கள் பச்சை பயிரை வந்து வைத்து வழிபாடுகள் செய்யலாம். உங்களால் எந்த அளவுக்கு வாங்க முடியுமோ வாங்குங்க. அதே மாதிரி வெள்ளி பொருட்கள் வந்து வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ லக்ஷ்மி முகம் பதித்த வெள்ளி நாணயம் வாங்குங்க. எல்லாராலையும் இது மாதிரியான நாணயங்கள் வாங்க முடியல அப்படின்னா கவலைப்படாதீங்க. அதுக்கு மாற்றாக நீங்கள் கல்லுப்பு வாங்கி வழிபாடுகள் செய்யலாம். கல்லுப்பு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரி மங்களகரமான பொருட்களை வாங்கி நீங்கள் வழிபாடு செய்யுங்க. வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்து இருக்கும். வீட்டில் நல்ல ஒரு வளம் கிடைக்கும். மறக்காமல் இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.